வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் புதிய வருடம் பிறந்திருக்கிறது. அற்புதமான வருடமாக 2025 உங்களுக்கு அமைய வேண்டும். நம்ம எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் மறுபடியும் நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு 2-3 விஷயங்களுடன் உங்களிடம் பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி, எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில் நாளைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறது. 3ஆம் தேதி மதுரையில் அவங்க ஆரம்பித்து 7 இடத்துல அவர்கள் தங்களுக்கான ஒரு பிரேக் எடுத்துக்குவாங்க. 8வது ஸ்டாப்பாக சென்னைக்கு வருவாங்க. இதான் ஒரிஜினல் ப்ரொபோசல் பிளான். ஆனால் இன்னைக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. அதனால் உறுதியாக எங்களுடைய சகோதரிகள் உறுதியாக நாங்கள் நாளைக்கு அங்கே மதுரையில் இருப்போம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அறவழியில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மதுரையிலிருந்து முன்னெடுப்போம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் காவல்துறையினுடைய உத்தரவுக்கு நாங்கள் எப்பவுமே கட்டுப்பட்டிருக்கோம். நாளைக்கு நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம். எங்கள் கேஸ் அமைதியான முறையில் ஒரு பேரை நடப்பது எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க? யாருக்கும் எந்த பிரச்சனை நம்ம கொடுக்க போகிறதில்ல. ரூட் பிளான் கொடுக்குறோம். எந்த 7 இடத்துல நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்கிறோம். ஆளுநரை பார்ப்பதற்காக வர்றாங்க. இவங்க எந்த சட்டம் ஒழுங்கு எங்கேயும் கெடுக்க போகிறது கிடையாது. அதனால் நாளைக்கு காவல்துறை இதை மறுபரிசீலனை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்தாலும் இந்த மகளிர் அணி, இந்த குழு நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் தலைமையில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் பட்டியலை கொடுக்கிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள்